ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சீரிஸோட கிளாஸ் நம்பர் 7. இந்த கிளாஸில் வந்து நம்ம போன கிளாஸில் பார்த்த ஆவரேஜ் ஸ்பீட் கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிரசாத் கோஸ் 96 kilometer on a bike at a speed of 16 km per hour, 124 kilometer at 31 km per hour in a car and 105 kilometer at 7 km per hour in a horse cart. Find his average speed for the entire distance traveled. CGL 2022ல கேட்ட கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல போயிருக்கிறாரு. பாருங்க, பைக்ல ஒரு 96 கிலோமீட்டர் போயிருக்காரு. சரியா? ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 96 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். இந்த 96 கிலோமீட்டர் வந்து அவர் பைக்ல போயிருக்கிறாரு. அடுத்தது ஒரு 124 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஒரு 124 கிலோமீட்டர் வந்து அவரு கார்ல டிராவல் பண்ணியிருக்கிறாரு. லாஸ்டா ஒரு 105 கிலோமீட்டர் வந்து அவரு குதிரை வண்டி ஹார்ஸ் கார்ட்ல போயிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ 3 வேற வேற டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இது 3 வேற வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல போனதுனால 3க்கு வேற வேற ஸ்பீடு. பைக்ல போகும்போது அவரோட ஸ்பீடு எப்படி இருந்திருக்குன்னா 16 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பைக்ல அவரோட ஸ்பீடு வந்து 16 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்திருக்கு. அதே நேரத்தில் கார்ல போகும்போது அவரோட ஸ்பீடு வந்து 31 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்திருக்கு. அதே மாதிரி ஹாஸ்காட்ல போகும்போது அவரோட ஸ்பீடு வந்து 7 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்திருக்கு. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற டேட்டா. ஓகேங்களா? நான் புரியணுங்கிறதுக்காக எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல வந்து 2 கண்டிஷன் படித்தோம். ஒன்று டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும், அல்லது டைம் கான்ஸ்டன்டா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அப்படி இல்லை. பாருங்க, டிஸ்டன்ஸு கண்டிப்பா கான்ஸ்டன்டா இல்லை. ஏன்னா 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல அவர் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. டைம் சேமா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க 96/16 ஒரு வேல்யூ வரும், 124/31 வேற வேல்யூ, 105/7 வேற வேல்யூ. ஸோ இப்போ இந்த இடத்துல டைமும் கான்ஸ்டன்டா இல்லை. அப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸும் கான்ஸ்டன்டா இல்லை, டைமும் கான்ஸ்டன்டா இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன், அதை தான் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா ஆர் டைம் கான்ஸ்டன்டா இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஷார்ட்கட்டில் ஆவரேஜ் ஸ்பீடை சால்வ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து அந்த யூனிவர்சல் ஃபார்முலாவுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா அப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் போட முடியாது. ஓகேவா? இப்போ இதை நான் வந்து ஃபார்முலா படி சால்வ் பண்ணுறேன்னா ஒரே ஸ்டெப் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு மேலே என்ன எழுதுவோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதுவோம். அப்போ எடுத்த உடனே இந்த மாதிரி டயக்ராம்லாம் கூட எழுதணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எக்ஸாம் போனீங்கன்னா டயக்ராம்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. கொஸ்டினை பார்த்த உடனே இப்போ நான் நேராக எழுதக்கூடிய ஸ்டெப்புக்கு போயிடுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதணும். அப்போ எந்தெந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அவர் கவர் பண்ணியிருக்கிறாரு, 96 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் போனாரு. அடுத்த ஒரு 124 கிலோமீட்டர் போனாரு. அடுத்த ஒரு 105 கிலோமீட்டர் போனார். இப்போ புரியுதா? ஸோ இது எல்லாம் தான் அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இப்போ டினாமினேட்டர்ல இந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் அவர் எவ்வளோ டைம் எடுத்தாரோ அந்த டைம் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி கீழே போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 96 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருப்பாருன்னா, டைம்க்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. எவ்வளோ தூரம் கவர் பண்ணாரு, 96 கிலோமீட்டர். என்ன ஸ்பீட்ல போனாரு, 16. அப்போ 96/16 போட்டால் எனக்கு என்ன கிடைச்சிரும், இந்த 96 கிலோமீட்டர் அவர் கவர் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருப்பாருன்னு சொல்லி கிடைச்சிரும். அதே மாதிரி இங்க பாருங்க, 124 கிலோமீட்டரை 31 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல கவர் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இங்க 105 கிலோமீட்டரை 7 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல கவர் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஸ்டெப் எழுதியாச்சுன்னா இதை கடகடன்னு சிம்பிளிஃபை பண்ணி போட்டுற வேண்டியதான். பாருங்க, இங்க நான் கேன்சல் பண்ணும்போது 16 கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் வரும். இங்க 31 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இங்க 4 டைம்ஸ் வரும். இங்க 7 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 15 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ அடுத்த ஸ்டெப்ல இது அப்படியே அவ்வளோத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். இது ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணோம்னா மேலே நியூமரேட்டர்ல வந்து நமக்கு 325 கிடைக்கும். சரியா? 325. டினாமினேட்டர்ல பாருங்க 6, ஒரு 10, அப்போ நமக்கு 25 கிடைக்குது டினாமினேட்டர்ல. ஸோ 325 டிவைடட் பை 25னா அப்படியே 25ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு 13 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆன்சரா கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி, 13 கிலோமீட்டர் பெர் ஹவர். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நமக்கு டிஸ்டன்ஸும் கான்ஸ்டன்டா இல்லை, டைமும் கான்ஸ்டன்டா இல்லாத பட்சத்தில் நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைமை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணலாம். கிளியரா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல்.
நிறைய எக்ஸாம்ஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்த கொஸ்டினை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லயும். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இது அதே மாதிரி ஒரு மாடல் தான். என்னன்னா a person travels in a car at 40 km/h for 3 hours. இப்போ இந்த இடத்துல ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்ல 40 km/h ஸ்பீட்ல போறாராம், 3 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த பைக்ல 30 km/h ஸ்பீட்ல போயிருக்கிறாரு, 2 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ட்ரெயின்ல 80 km/h ஸ்பீட்ல போயிருக்கிறாரு, 5 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. இதுல அவருக்கான ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இந்த இடத்துல எப்படி ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா அதே தான். பாருங்க, நான் டயக்ராம்ல எதுவுமே போடல, டைரக்டாவே நான் எழுதுறேன். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு மேலே என்ன எழுதுவோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதுவோமா. பாருங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இவர் டிராவல் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் கார் எடுத்துக்கோங்க. கார்ல ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ கார்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா. இப்போ ஸ்பீட் என்ன 40 km/h, டைம் என்ன 3 ஹவர்ஸ். அப்போ 40 × 3 120 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பாரு எதுல, கார்ல. அது மாதிரி பாருங்க, பைக்ல 30 km/h ஸ்பீட்ல 2 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறாருன்னா 30 × 2 60 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பாரு பைக்ல. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரெயின்ல 80 km/h 5 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறாரா. நமக்கு 80 × 5னா எவ்வளோ, 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறார். அப்போ 120, 60, 400 இது எல்லாம் தான் அவர் கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ டினாமினேட்டர்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ டைம் எடுத்துருப்பாருன்னு சொல்லி கேட்குறேன். டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. கார்ல 3 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறாரு, பைக்ல 2 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறாரு, ட்ரெயின்ல 5 ஹவர்ஸ் டிராவல் பண்ண. 3 + 2 5, 5 + 5 10 ஹவர்ஸ். டோட்டல் டைம்னு பார்க்கும்போது நமக்கு 10 மணி நேரம் வருது. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்க, 120, 180, நமக்கு இங்கே 580 கிடைக்கும். டினாமினேட்டரில் 10 இருக்கு. ஸோ 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ, 58 km/h. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 58 km/h. கிளியரா? இவ்வளோதாங்க கொஸ்டின். நெக்ஸ்ட் இது பாருங்க, a man travels 4 hours at a speed of 75 km/h for next 6 hours at a speed of 65.5 km/h for next 2 hours at a speed of 54 km/h. What is his average speed for the entire journey? போன கொஸ்டின் பார்த்தோம்ல, சேம் மாடல் தான். இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ். என்ன இதுக்கு முந்தின கொஸ்டின் செஞ்சோம்லாம் அதே பேட்டர்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதோட ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாருங்க, a person covers 1/4 of his journey at a speed of 25 km/h, half of journey at 40 km/h and the remaining at a speed of 50 km/h. Find the average speed per hour for the whole journey சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. CHSL மெயின்ஸ் 2023ல கேட்ட கொஸ்டின். இப்போ இதில் வந்து இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிளியராக கொடுக்கல. ஆனால் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பீடில் போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 பிரிக்கிறாங்க, அடுத்து ஒரு ஹாஃப் பிரிக்கிறாங்க. 1/4க்கு 25 km/h வரான், ஹாஃப் ஆஃப் த ஜேர்னிக்கு 40 km/h வரான். ரிமைனிங் இருக்கக்கூடிய மிச்ச டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே 50 km/hன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத நீங்களா ஒரு நம்பர் வந்து அஸ்யூம் பண்ணணும். ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் நீங்கள் எப்படி அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டாக பிரேக் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீடு பாருங்கள், 25, 40, 50 இது எல்லாத்துலேயும் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டைம் வந்து பாயிண்ட்லேயோ ஃப்ராக்ஷன்லையோ இல்லாமல் ஒரு ஹோல் நம்பராக இருக்கும். கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகும். புரியுதா? சும்மா நீங்கள் வந்து பிரித்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எப்படி பார்த்தாலும் நமக்கு 1/4 எடுக்கும்போது அது 4ஆல் டிவைட் ஆகணும், ஹாஃப் எடுக்கும்போது 2ஆல் டிவைட் ஆகணும், மறுபடியும் டைம் கண்டுபிடிக்கும் போது 25, 40, 50 இது எல்லாத்துலேயும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக இருக்கணும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நம்பரை ஃபர்ஸ்டே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இடையில பிரச்சனை இருக்காது. ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் கொஸ்டினை. ஓகேவா? அப்படி நான் பார்க்கும்போது பாருங்க, எனக்கு 40ஆலையும் டிவைட் ஆகணும், 50ஆலையும் டிவைட் ஆகணும், 25ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்னா 1000 கிலோமீட்டர்ஸ்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? நீங்கள் 100ன்னு எடுக்கலாம், தப்பு கிடையாது. 100ன்னு எடுக்கலாம், 10ன்னு எடுக்கலாம், எத்தனை கிலோமீட்டர் எடுத்து பண்ணாலும் ஆன்சர் வரதான் செய்யும். ஆனால் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கால்குலேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஈஸியாக கால்குலேஷன் இருக்கணும்னா அந்த இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்துலேயும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை நீங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸாக அஸ்யூம் பண்ணும்போது உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1000 கிலோமீட்டர் இருக்குது. அதில் 1/4 ஆஃப் த ஜேர்னி. சரியா? இதில் 1/4னா எவ்வளோ? 1000ல் 1/4னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 250 கிலோமீட்டர். சரியா? அப்போ ஒரு 250 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குல்ல, இது வந்து என்ன ஸ்பீடில் போறாராம்? 25 km/h ஸ்பீடில் போறாரு. அடுத்து பாருங்க, ஹாஃப் ஆஃப் த ஜேர்னி. அப்போ 1000 கிலோமீட்டர்ல ஹாஃப் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ? 500 கிலோமீட்டர். சரியா? இந்த 500 கிலோமீட்டர் என்ன ஸ்பீடில் போறாரு அப்படின்னா
40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகிறாரு. ரிமைனிங் சொல்லிட்டாங்க. அப்போ 1000ல் பாருங்க 500 ஒரு 250 750 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கு. இதுதான் ரிமைனிங் டிஸ்டன்ஸ். இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தான் என்ன ஸ்பீடில் போறாராம்? 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போறாராம். இப்போ கிளியரா புரிஞ்சுதா? டோட்டல் டிஸ்டன்ஸ் 1000ங்கிறது என்னோட அசம்ஷன். அதை அவங்க சொன்ன மாதிரி பார்ட்டா பிரிச்சு போட்டாச்சு. 1/4 ஹாஃப் பேலன்ஸ் ரிமைனிங் சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் சிம்பிள் தான். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலே டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் எவ்வளோ? 1000 கிலோமீட்டர் தான் சொல்லிட்டு. டினாமினேட்டர்ல டைம் நம்ம போடணும். டைம் போடும்போது பாருங்க தனித்தனியாக கால்குலேட் பண்ணும். முதல் 250 கிலோமீட்டர் என்ன ஸ்பீடில் போனாரு? 25 கிலோமீட்டர் பெர் ஹவரா? அப்போ இங்கே எவ்வளோ டைம் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 250 டிவைடட் பை 25. 250 டிவைடட் பை 25 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த 250 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு 10 ஹவர்ஸ் எடுத்துருப்போமா? 250ங்கிறது டிஸ்டன்ஸ், 25 கிலோமீட்டர் பெர் ஹவருங்கிறது ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுங்கிறப்ப நமக்கு டைம் கிடைக்கும், 10 ஹவர்ஸ் கிடைக்கும். அடுத்து பாருங்க, இந்த 500 கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடுனா 500 டிவைடட் பை 40. இப்போ 500 டிவைடட் பை 40னா 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 4ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12.5 கிடைக்கும். புரியுது பாருங்க. நான் இந்த இடத்துல அதிகபட்சம் 1000 எடுக்கும்போது கூட இங்கே பாயிண்ட் வருது. ஆனால் இந்த பாயிண்ட் ஒன்றும் பெருசாக நம்மள இது பண்ண போகிறது கிடையாது. ஈஸியாக தான் இருக்கும். சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க 250 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ கேன்சல் பண்ணும்போது இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 ஹவர்ஸ் ஆகும். அவ்வளோதாங்க முடிஞ்சு. அடுத்து பாருங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 1000 இருக்கு. பட் டினாமினேட்டர்ல ஆட் பண்ணும்போது இங்கே ஒரு 50 நமக்கு 27.5ன்னு வரும். டினாமினேட்டர்ல 27.5ன்னு வரும். அப்போ நான் இந்த இடத்துல பாயிண்ட் போடலை. அதனால என்ன பண்ணிக்கிறேன்? மேலே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரே ஸ்டெப்ல பண்ணியிருக்கேன். டினாமினேட்டர் 27.5 தான். அதுல இருந்து பாயிண்ட் தூக்கிட்டு மேலே அதுக்கு பதிலாக ஒரு 0 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 25 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். மேலே பாருங்க 425னா 100. அப்போ நமக்கு 400 கிடைக்குது. இங்கே வந்து நமக்கு 25 டேபிளில் போடும்போது 11 டைம்ஸ் வரும். இப்போ அடுத்து டேரெக்டாக 11 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 40க்குள்ள 3 11s ஆர் 33, பேலன்ஸ் 7 இருக்குமா? 70க்குள்ள 6 11s ஆர் 66, அடுத்த பேலன்ஸ் 4 இருக்கும். ஸோ 36 4/11. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 36 4/11 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் நமக்கான ஆன்சர். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய, நீங்கள் அஸ்யூம் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக டிவைட் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேல்குலேஷனில் பெரிய சிக்கல் எதுவும் வராது. சின்ன நம்பராக எடுத்துகிட்டு கேன்சல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துலலாம் ஃப்ராக்ஷன் வரும். நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அஸ்யூம் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்லேயே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம நிறைய டைம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், விகாஷ் கவர்டு சர்டன் டிஸ்டன்ஸ் பை பைக். He covers 40% of the distance at 40 km per hour, 50% of the distance at 25 km per hour, and the remaining 10% distance at 10 km per hour. Find his average speed for the whole distance. CGL 2022ல கேட்ட கொஸ்டின். இதுலையுமே நான் போன கொஸ்டின்ல என்ன சொன்னனோ அதே தான். நீங்கள் இந்த கொஸ்டின்ல இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் நீங்கள் அசியூம் பண்ணுறதுலாம் இருக்கு. நமக்கு வந்து இங்கே பர்சன்டேஜாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 40%, 50%, பேலன்ஸ் 10%ன்னு சொல்லிட்டு. அப்போ டோட்டலாக 100% இருக்குது. அதை நீங்கள் 40, 50, 10ன்னு பிரித்து போட்டுக்கணும் டிஸ்டன்ஸில். ஸ்பீட் பார்க்கும்போது பாருங்கள் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது. அடுத்தது 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது. அடுத்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? டோட்டல் டிஸ்டன்ஸை 100 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 100 கிலோமீட்டர். அப்போனா நமக்கு பர்சன்டேஜாக பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அப்போது இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 100 கிலோமீட்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 40% ஆஃப் த டிஸ்டன்ஸ். 40% ஆஃப் த டிஸ்டன்ஸ்னா எவ்வளோ? 40 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர்ல 40%னா எவ்வளோ? 40 கிலோமீட்டர். இந்த 40 கிலோமீட்டருக்கு ஸ்பீட் என்னவா? 40 கிலோமீட்டர் பெர் ஹவரா. அடுத்தது 50% ஆஃப் த டிஸ்டன்ஸ். 50% ஆஃப் த டிஸ்டன்ஸ்னா எவ்வளோ? 50 கிலோமீட்டர். இந்த 50 கிலோமீட்டருக்கு என்ன ஸ்பீட் அப்படின்னா 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 10%. 10%க்கு ஸ்பீட் என்னன்னா 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர். டினாமினேட்டரில் பாருங்கள், மொதல் ஒரு 40 கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் 40, ஸ்பீடும் 40. 40/40 எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? 1 ஹவர் ஆயிருக்கும். இங்கே 50 கிலோமீட்டருக்கு 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்னா 50/25 2 ஹவர்ஸ் ஆயிருக்கும். இங்கே 10 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு 10 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா இங்கே ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்கும். அப்போ ஓவராலாக 100 டிவைடட் பை 2, 3, 4 கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வருது நமக்கு? ஆவரேஜ் ஸ்பீடு 25 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா புரியுதுல? இந்த மாதிரி போர்ஷன் பிரிச்சு கொடுக்கும்போது இப்படி தான் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்
இதுல பாருங்க CPO 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். In the journey of 3 unequal lap, a car covers a distance of 200 km in 4 hours in the first lap, while 162 km in the speed of 15 meter per second in the second lap. It covered the remaining distance of the final lap in 4 hours, such that the average speed of the car for the entire journey was 50 km per hour. What was the speed of the car in the third lap of the journey? ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா, நமக்கு மொத்தம் 3 லேப் போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் லேப்புக்கு பாருங்க டிஸ்டன்ஸும் இருக்கு, டைமும் இருக்கு. 2வது லேப்புக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்பீடு இருக்கு. அதுவும் ஸ்பீடு எதுல இருக்கு? மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. 3வது லேப்புக்கு டிஸ்டன்ஸ் குடுக்கல, டைம் மட்டும் தான் குடுத்திருக்காங்க. ஆனா 3 லேப்புக்கும் சேர்த்து ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ? 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புரியணுங்கிறதுக்காக வேணா டயகிராம் நான் போட்டுக்கிறேன். சரியா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து என்ன பண்றாரு? ஒரு 200 கிலோமீட்டர். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 200 டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 4 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்க, அடுத்த வந்து ஒரு 162 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 162 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 15 மீட்டர் பெர் செகண்ட் தான். அடுத்தது லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியல. இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஆனா இங்க எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு? 4 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு எனக்கு இந்த டோட்டல் ஜேர்னிக்குமான ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கொடுத்தாங்க? 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கல அவங்க. இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லேப்பை என்ன ஸ்பீட்ல போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஸ்பீட்ல போனார்? இந்த லாஸ்ட் இந்த லேப் மட்டும் என்ன ஸ்பீட்ல போனாருங்கிறது எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணும்? இந்த லேப்பை கவர் பண்றதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. அப்போ இந்த லேப்போட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டு நான் ஸ்பீட் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ எனக்கு அல்டிமேட்டா தேவை என்னதுதான்? இந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். புரியுதா? சரி, எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதுவோம். இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்க, ஒரு 200 ஒரு 162 ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ? 362 பிளஸ் ஒரு எக்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறப்போ நமக்கு எவ்வளோ? 362 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை. இப்போ டினாமினேட்டர் என்ன பண்ணுவோம்? டோட்டல் டைம் எழுதுவோமா? டோட்டல் டைம்னு எழுதும் போது பாருங்க, முதல் லேப்புக்கு 4 மணி நேரம் இருக்கு, லாஸ்ட் லேப்புக்கும் 4 மணி நேரம் இருக்கு. ஸோ 4 மணி நேரம் பிளஸ் 4 மணி நேரம் எவ்வளோ ஆச்சு? 8 ஹவர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் லேப்புக்கும் லாஸ்ட் லேப்புக்கும் சேர்த்து 8 ஹவர்ஸ் ஆச்சு. பிளஸ் இன்னும் செகண்ட் லேப்புக்கு டைம் தெரியாது நமக்கு. இப்போ செகண்ட் லேப்புக்கு மட்டும் டைமை கால்குலேட் பண்ணணும். பாருங்க எப்படி கால்குலேட் பண்ணா, செகண்ட் லேப்புக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்பீடு இருக்கு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டால் நமக்கு டைம் கிடைச்சிருமா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 162 கிலோமீட்டர். கீழே டினாமினேட்டரில் ஸ்பீட் எழுதணும். ஸ்பீட் எவ்வளோ? 15 மீட்டர் பர் செகண்ட். அப்போ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் எழுதக்கூடிய இந்த 15 என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றி தான் எழுதணும். ஏன்னா 162 கிலோமீட்டர்ஸில் தானே இருக்குது. ஸோ 15 மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 15 இன்டூ 18/5 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 18/5ன்னு போடும்போது அந்த பை 5 ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? மேலே போயிடும். கிளியரா புரியுதா? 18/5ல அந்த 5 தூக்கி நான் மேலே எழுதிட்டேன். ஸோ இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு. இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 15 கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சு. இப்போ கடகடன்னு இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு. 5 டேபிளில் கேன்சல் பண்ணா இங்கே 3 டைம்ஸ் வருமா? 5 டேபிளில் கேன்சல் பண்ணா இங்கே 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் 3 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்ப்போமா? ஓகே, 3 டேபிளில் இங்கே கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 5 3s are 15, 4 3s are 12. அடுத்து 18 டேபிள் இங்கே நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ். அப்போ இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி போக எனக்கு பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா 362 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 8 பிளஸ் 3 11 இருக்கு, ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு? இருக்கு. கிளியரா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? 362 பிளஸ் எக்ஸ் 11 அங்கே போச்சுதுன்னா 550. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 550 மைனஸ் 362. அப்போ எவ்வளோ? 188 கிலோமீட்டர். அப்போ எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் தானே. அப்போ இந்த தேர்ட் லேப் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் லேப் வந்து மொத்தம் 188 கிலோமீட்டருக்கு அவர் கவர் பண்ணியிருக்கிறார். நமக்கு தேவை என்ன? இந்த தேர்ட் லேப் வந்து என்ன ஸ்பீடில் போனாருன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. நம்ம தேர்ட் லேப்புக்கான ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கிறாரு? 188. எவ்வளோ நேரத்தில்? 4 ஹவர்ஸில். இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வரும்? நமக்கு 4 4s are 16. 4 4s are 16, 7 4s are 28. So answer is 47 kilometer per hour.
கொஷினுக்கான ஆன்சர் வந்து 47 கிலோமீட்டர் பெர். எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான். கொஷின் கேட்கறது தான் கொஞ்சம் வித்தியாசமா மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்களே தவிர அதர்வைஸ் நம்ம சேம் கான்செப்ட் தான் அப்ளை பண்ணிட்டு வரோம். இதில் வந்து ஏதாவது ஒரு டேட்டா மிஸ் ஆகும். அந்த டேட்டாவை நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் இது. ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல வந்து சுதின் cycled at 8.5 km per hour for 4 hours, then took an auto and traveled at 20 km per hour for 1.5 hours and then walked 4 km per hour for y hours. If Sudhinoட overall average speed for the entire journey was 10 km per hour, now what is the value of y? CGL 2023ல கேட்ட கொஸ்டின் நான் டைரக்டா எழுதிடுறேன் பாருங்க. ஆக்சுவலி ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் அது நம்ம முதல்ல என்ன பண்ணாரு, சைக்கிளில் 8.5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் 4 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ சைக்கிள் எவ்வளோ தூரம் போயிருப்பாரு? இப்போ 8.5ங்கிறது ஸ்பீடு, 4ங்கிறது டைமா. ஸோ 8.5 இன்ட்டு 4னா எவ்வளோ வரும்? 8.5 இன்ட்டு 2னா நமக்கு ஒரு 17 கிடைக்கும், 34. புரியுதா? அப்போ 8.5 இன்ட்டு 4னா மொத்தம் 34 கிலோமீட்டர் அவர் சைக்கிளில் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இப்போ சைக்கிளில் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 34. அடுத்த பாருங்க, அடுத்த ஆட்டோ பிடிச்சிருக்கிறாரு. ஆட்டோவில் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ 20 இன்ட்டு 1.5னா எவ்வளோ? 30 கிலோமீட்டர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த பாருங்க நெக்ஸ்ட், தென் வாக் நடந்து போயிருக்கிறாரு 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் ஒய் ஹவர்ஸ் நடந்து போயிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன, நமக்கு இந்த ஒய்யோட வேல்யூ தானே கேட்குறாங்க. ஒய்ங்கிறது இந்த நடந்து எவ்வளோ நேரம் போனாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்போ நடந்து போன டிஸ்டன்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், ப்ளஸ் நடந்து போன டிஸ்டன்ஸ் அதில் எழுதணும். அப்போ நடந்து போன டிஸ்டன்ஸ்னா நடந்து போன ஸ்பீடு 4 கிலோமீட்டர் பெர் ஹவர், டைம் தான் ஒய். அப்போ ஸ்பீட் இன்டு டைம் 4y தான் அவர் வாக் பண்ண டிஸ்டன்ஸ். புரியுது? அந்த இடத்துல ஏன் 4y போட்டிருக்கேன்னு, 4ங்கிறது ஸ்பீடு, ஒய்ங்கிறது டைம். ஸ்பீடையும் டைமே மல்டிப்ளை பண்ணும்போது அவர் வாக் பண்ண டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ 4yங்கிறது டிஸ்டன்ஸை தான் மீன் பண்ணுது. இப்படி எழுதியாச்சா? இப்போ எனக்கு டினாமினேட்டரில் நான் என்ன பண்ணணும், டோட்டல் டைம் எழுதணும். பாருங்க, மொதல் சைக்கிளில் 4 மணி நேரம், ஆட்டோவில் 1.5 மணி நேரம், 4 1.5 எவ்வளோ ஆச்சு? 5.5 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நடந்து போகும்போது ஒரு ஒய் ஹவர்ஸ். அப்போ இந்த இடத்துல நீங்கள் டைம் போடும்போது 5.5 ப்ளஸ் ஒய்ன்னு போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு. இதைத்தான் அவங்க எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம் பாருங்கள். 64 ப்ளஸ் 4y லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த 5.5 ப்ளஸ் ஒய் இருக்கா, இது அப்படின்னா ரைட் சைடு கொண்டு போகும்போது 10ஓட மல்டிப்ளை ஆகும்போது 5.5 இன்ட்டு 10னா நமக்கு 55ன்னு மாறிடும், ப்ளஸ் 10yன்னு மாறிடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 4y அங்கே போச்சுதுன்னா 10y மைனஸ் 4y எவ்வளோ? 6y. 64 55 இங்கே வந்துச்சுதுன்னா 9. புரியுதா? 64ல் 55 மைனஸ் பண்ணால் 9. இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 3 3s are 9, 2 3s are 6. அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு y ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 1.5. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 1.5 கிடைக்குது. இவ்வளோதான் கால்குலேஷனு. புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்டெப் எழுதி அப்படியே ஈஸியாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் போமா? இதில் பாருங்க, the ratio of the distance between two places A and B to the distance between B and C is 3:5. A man travels from A to B at a speed of x km per hour, from B to C at a speed of 50 km per hour. If his average speed for the entire journey is 40 km per hour, then what is the value of x minus 10 is to x plus 1? 2022 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். கான்செப்ட் ஈஸி தான், ஓகேங்களா? நமக்கு டைம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ நிறைய கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயத்தை தான் அதில் பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஏ அப்புறமேட்டு பி சின்னு 3 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏலேருந்து பிக்கும் பிலேருந்து சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ 3:5ன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏலேருந்து பி போகிறதுக்கு எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போயிருக்கிறாரு, பிலேருந்து சி போகிறதுக்கு 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போயிருக்கிறாரு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டிஸ்டன்ஸை நம்ம அஸ்யூம் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் அஸ்யூம் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கேன்சல் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் எதுவும் வராது. அப்போது ஏலேருந்து பிக்கும் பிலேருந்து சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ தான் 3:5ன்னு இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து 30 கிலோமீட்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏலேருந்து பி வரைக்கும் 30 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். பிலேருந்து சி வரைக்கும் இப்போ எவ்வளோ? 50 கிலோமீட்டராக இருக்கும். சரியா? இப்போ டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏலேருந்து பி போகும்போது அவரோட ஸ்பீட் எப்படி இருக்கான்? எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு. அதே மாதிரி பிலேருந்து சி போகும்போது அவரோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னா 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு. சரியா? இப்போ இதை வச்சு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து அவங்க 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு எழுதும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 30 + 50
80 தான் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ். டினாமினேட்டர்ல டோட்டல் டைம் எழுதணுமா? அப்போ டோட்டல் டைம் எழுதும்போது இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதுறோம்? 30 கிலோமீட்டர் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போயிடும். அப்போ டைம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 30/xன்னு எழுதுவோம். கரெக்டா? 30ங்கிறது டிஸ்டன்ஸ், எக்ஸுங்கிறது ஸ்பீடு. இந்த பக்கம் டைம் பாருங்க 50 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போனோம்னா 50/50 டைம் எவ்வளோ நேரம்? 1 ஹவர் ஆயிருக்கும். அப்போ இங்க வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. ஆவரேஜ் ஸ்பீடு தான் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 40. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 40 டேபிளில் கேன்சல் பண்ண இங்கே 1 டைம், இங்கே 2 டைம். அப்போ இதை அப்படியே தூக்கி அங்கே நான் கொண்டு போயிட்டேன்னா இங்கே 2 ஈக்குவல் டு 30/x ப்ளஸ் 1ன்னு இருக்கும். இந்த ப்ளஸ் 1 நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2 - 1 1 ஈக்குவல் டு 30/x. எக்ஸ் இங்கே வந்துருச்சுன்னா எப்படி மாறிடுச்சு? எக்ஸ் ஈக்குவல் டு 13 மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 13 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸுங்கிறது ஆக்சுவலாக என்ன? இந்த ஏலேருந்து பி போகிறதுக்கு அவர் என்ன ஸ்பீடில் வந்தாரோ அதை நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம். அப்போ 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்திருக்கிறார். ஆனால் கேட்டிருக்கிற கொஸ்டின் பாருங்க, ரேஷியோ கேட்குறாங்க. இதுக்கு எக்ஸ் மைனஸ் 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 30னா எக்ஸ் மைனஸ் 10னா எவ்வளோ வரும்? 20. அண்ட் எக்ஸ் பிளஸ் 1னா எவ்வளோ? 31. ஸோ ஆன்சர் இஸ் 20:31. ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ இதோட நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கான கான்செப்ட் முடியுது. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். போன கிளாஸும் சரி, இந்த கிளாஸும் சரி, இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக்கான கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். கொஸ்டின் நமக்கு வித்தியாசமாக இருந்தாலும் கான்செப்ட் ஒன்று தான். கிளியரா? அதனால ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆவரேஜ் ஸ்பீட்லேருந்து ஒரு 80% மேலே கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, நமக்கு இதோட இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இன்னொரு முக்கியமான கான்செப்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நம்மளோட GS Pro அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. அது டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஓகேங்களா? ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ரொம்ப லென்த்தியான டாப்பிக்கும் கூட. இது எல்லாத்தையுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்ச் பை இன்ச் எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணி ஒரு கோர்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ கோர்ஸோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 299 தான். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது 299க்கு நான் கிட்டத்தட்ட அதில் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா மாடலையுமே கவர் பண்ணியிருக்கேன். எந்த கான்செப்டையுமே விடாமல் எல்லாத்தையுமே தெளிவாக எல்லா கொஸ்டினுமே நான் ஒன்று விடாமல் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.